உலகிலேயே ரொம்பவே பரபரப்பான ஏரியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் சொல்லலாம். 1970s, அதாவது 1950s மேலே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஏரியா அண்ட் பணக்காரங்க வாழக்கூடிய ஏரியா நெதர்லாண்ட்ஸோட ஆம்ஸ்டர்டாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஏரியால ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சஸ் டெல்லியிலையும் கொண்டு வர முடியும். அண்ட் அது கொண்டு வந்த சேஞ்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெல்லி எப்படியோ இந்தியாவுக்கு அதிகமான பணக்காரங்கள் இருக்காங்க ஏரியாவாகோ, அதிகமான பீப்புளோட டென்சிட்டி அதிகமான ஏரியாவா இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரலா சரி, ஒரு ஹிஸ்டாரிக்கலா சரி, முக்கியமான இந்தியாவோட ஹார்ட்டா இருக்கோ, அதே மாதிரி ஆம்ஸ்டர்டாமும் நெதர்லாண்டுக்கும் ஒரு ஏரியா. 1970s வரைக்கும் ரொம்பவே பொல்யூஷன் அதிகமா இருக்கு. லைக் டெல்லியில எப்படி பாக்குறோமோ பொல்யூஷன் இருக்க மாதிரி பாக்குறோம்ல, பனிமூட்டமா எப்பவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, அது பனிமூட்டமா நம்ம நம்பிட்டு இருக்கோம். அண்ட் பனிமூட்டம் கிடையாது, உண்மையான புகை. அந்த புகையா நம்ம இருக்கிற விஷயங்கள் எல்லாமே டெல்லியில இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஆம்ஸ்டர்டாம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அந்த ஆம்ஸ்டர்டாம்ல இருந்த விஷயங்கள் எப்படி டேக்கிள் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் பீப்புள் கிட்ட இருக்க அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பீப்புள் கிட்ட அவேர்னஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய டிசீஸ் ஃபார்ம் ஆச்சு, நிறைய டிசீஸ் அவங்க அஃபெக்ட் ஆனாங்க. அப்படி பீப்புள் அஃபெக்ட் ஆனது பிறகு நெக்ஸ்ட் கம்பெனி இருக்க ஃபேக்டரிஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட் ஆம்ஸ்டர்டாம் விட்டு தூக்கி வேற இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆம்ஸ்டர்டாம் ஃபுல்லா ஃபினான்ஸ் சைடு ஓரியன்டட் ஆகட்டும், மணி ஓரியன்டட் ஆகவும் கொண்டு வந்தாங்க. அதே மணி ஓரியன்டா கூட ஃபினான்ஸ் ஓரியன்டா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா கொஞ்சம் சலுகை கொடுக்குற மாதிரி சைக்கிள்ல மட்டும் போற மாதிரி கொடுத்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல ரொம்பவே கஷ்டமா கார் ஓட்டிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த விஷயங்கள் கல்ச்சுரலா ஒரு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு கல்ச்சர், இது ஒரு விஷயம், பெருமைக்குரிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு ஆரம்பிச்சாங்க. லைக் எப்படி சொல்ல அப்படின்னா, ஒரு இந்தியால கார் யூஸ் பண்ணா பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி, சைக்கிள் யூஸ் பண்ணா பெருமையான விஷயம் அப்படின்னு கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷன். அது கவர்மெண்டே ஃப்ரேம் பண்ணாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி பண்ணாங்க. அது கேம்பெயின் பண்ணி அந்த கம்ப்ளீட்டா ஒரு பாலிசி மேக்கர் ஆகட்டும், பாலிசி விஷயங்களாக கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த விஷயங்கள் கொண்டு வந்தனால இன்னைக்கு டெல்லி மாதிரி ஒஸ்டான விஷயங்களா ஏர் பொல்யூஷன்ல இருந்த ஆம்ஸ்டர்டாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீப்புள் எல்லாமே யூஸ் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே சைக்கிள் யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எல்லாருமே எங்க பண்ணுவாங்க, சைக்கிள் யூஸ் பண்றதாகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் எல்லாருமே சைக்கிள் யூஸ் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா அவங்களோட பாலிசி மேக்கர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே தனியா என்ன சொல்றனோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் கார்ல போறதை விட்டுட்டு ஒரு சைக்கிள்ல போறதாகட்டும், ஒரு நார்மலா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்க விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. அப்படி பண்றதுனால அவுட்ஸ்டாண்டிங்கான அவுட்புட் கிடைச்சு இப்போ ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல, பனிமூட்டம் அந்த மாதிரி ஃபீல் ஆகல. கம்ப்ளீட்டா ஒரு பெட்டரான பொல்யூஷன் ஃப்ரீ ஸ்டேட்டா மாறி இருக்கு, பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியாவா மாறி இருக்கு. இந்த இம்பாக்ட் டெல்லியில கொண்டு வர முடியுமா? டெஃபினட்டா கொண்டு வர முடியும். எப்படி அப்படின்னா கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அது கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபேக்டரியில இருந்து வர எமிஷனை கம்ப்ளீட்டா ஒரு ப்ராடக்டா மாத்தணும். அந்த ப்ராடக்டா மாத்துறதுக்கு டயர் கம்பெனி கொடுக்கறதாகட்டும், இந்த கார்பன் எமிஷன் பண்ணி கூல் பண்ணி அனுப்புறதாகட்டும் ஒரு ஃபேக்டரி பண்ண முடியும். இல்ல அப்படின்னா டெல்லி சரௌண்டிங்ல 100-200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறது ஃபேக்டரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னால ஒரு அந்த கம்பெனி வேல்யூட விஷயங்கள் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கணும். அப்படி சப்சிடி கொடுத்து நெக்ஸ்ட் ஃபுல்லா என்கரேஜ் பண்ணாங்க. சைக்கிள்ல போறதாகட்டும், ஒரு இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி விஷயங்கள் பண்றதாகட்டும் இம்பாக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.